சேலம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்தவரிடம் 6 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய சிறப்பு உதவி ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அஸ்தம்பட்டி பகுதியில் தமிழழகன் என்பவர் 1,25 லட்சம் ரூபாயை ஏமாற்றியதாக முரளி என்பவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த பிரச்சனையை முடித்து வைப்பதாக SSI சரவணன் என்பவர் கட்ட பஞ்சாயத்து செய்ததாக கூறப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் தமிழழகனிடம் பேசி 25 லட்சம் ரூபாயை பெற்று தந்து அதற்காக 6 லட்சம் ரூபாயை லஞ்சமாக வாங்கிக் கொண்டு சரவணன் ஏமாற்றியதாக ஆணையர் அலுவலகத்தில் முரளி மீண்டும் புகார் அளித்துள்ளார். மேலும் 6 லட்சம் ரூபாய் வாங்கும் வீடியோ தன் மீது புகார் அளித்தால் 3 மாதம் சஸ்பெண்ட் செய்வார்கள், மீண்டும் பணிக்கு வந்துவிடுவேன் என்று SSI சரவணன் பேசிய வீடியோ வெளியானது. புரியுதுங்களா? இப்போ என்னை கொண்டு போய் எம்எல்ஏ பெட்டிஷன் கொடுத்து அதை கொடுத்து எது பண்ணாலும் என்ன பண்ண போறாங்க? சஸ்பெண்ட் தான் பண்ண போறாங்க. நான் 3 மாதம் இருந்துட்டு மறுபடியும் 4வது மாதம் வெளியே தான் வரப்போறேன், மறுபடியும் டியூட்டிக்கு தான் வரப்போறேன். இந்த கேஸ் என்ன போகுது? இதுக்கு தான் போகுது, நீங்க கோர்ட்டுக்கு தான் போவோம். இந்நிலையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சரவணனை பணியிடை நீக்கம் செய்து காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபிநபு உத்தரவிட்டுள்ளார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.